இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். யூடியூப்பால் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக்சரை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரயில் இருந்துச்சுன்னா ரயில் மேலே புகை பிக்சராக இருக்கும், அந்த புகையை எப்படி மூவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு புது ஆப்பில் தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் ஸ்டோரிஸு. இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தால் அந்த வீடியோ முக்கியமாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கானது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஸ்டோரிஸ் ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் எப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, ப்ளஸ் ஐக்கனில் 4 இது கேட்கும். ரிப்பில், ஓவர்லே, எஃபெக்ட்ஸு, பேக் ட்ராப்பு. இதில் 4 விதமானது இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ மூவ் ஆகிட்டு இருக்கோம், என்னென்னலாம் பண்ணலான்னு. நமக்கு நீங்கள் ரிப்பில் தான் தேவை பிக்சரை மூவ் பண்ணுறதுக்கு. அதனால் ரிப்பில் கிளிக் பண்ணிக்கிறேன். ரிப்பில் கிளிக் பண்ணால் அப்படி நீங்கள் என்ன எல்லாம் கேமரா ஃபோட்டோ எதாவது எடுக்க பண்ணி கேட்கும். மேலே கேமரா ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் கேலரி கொடுத்துக்கிறேன். கேலரி கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எதில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுக்க போயிடலாம் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ கொஞ்ச நாளும் ஸ்கையு, ஒரு ஃபயரு அப்படிப்பட்ட இமேஜ் எடுத்துக்கோங்க. க்ளவுடு இப்படி இருக்கிறாப்புல எடுத்துக்கோங்க. சம்மந்தம்லாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா செட் ஆகுது. வர நான் இப்படி எடுத்துக்கல, இது மாதிரி இமேஜ் எடுத்துக்கோங்க. இது இல்லை ஸ்கை அப்படி எதனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் லாஜிக் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து சைஸ் கேட்கும் கீழே இல்லை எதுவுமே சைஸ் உங்களுக்கு கட் பண்ணா கட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் கட் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். அதில் மேலே டிக்கை கேட்டிருக்கா, அதை டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு அப்படி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் மோஷன் இருக்கும். மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த க்ளவுடு எங்கே உங்களுக்கு அந்த புகை எங்கிட்ட மேலே போகணுமா கீழே போகணுமா கரெக்டாக செட் பண்ணி மேலே போகணும். அதனால் நான் மேலே அப்படி வச்சு வரைஞ்சிக்கிறேன். இப்படி பார்த்துக்கோங்க. இதேமாதிரி நீங்கள் கரெக்டாக மெதுவாக அந்த வீடு புகை சைஸ்க்காக வரைஞ்சிக்கோங்க. நான் சொல்லிவிடுக்காண்டி கொஞ்சம் ஸ்மாலாக வரைஞ்சிக்கிறேன். நீ கரெக்டாக புகை எங்கிட்ட மூவ் ஆகணுமோ அது மாதிரி கரெக்டாக எஃபெக்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீ கரெக்டாக செட் பண்ணி தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஈஸியானதான், நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மரக்கிளையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மரக்கிளையிலலாம் கொடுத்துறாங்க. கொடுத்து அது மூவ் ஆரம்பிச்சிடும். அதனால் இது மட்டும் உங்களுக்கு புகையில் மட்டும் அந்த புகை மட்டும் க்ளவுடில் மட்டும் கொடுத்துக்கோங்க. இதே வரைஞ்சிக்கோங்க. ஈஸியான மெத்தட் தான் ஃபுல்லாக வரையிறது. இதேமாதிரி நீங்கள் எந்த பிக்சர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் லாஜிக்கோட அந்த பிக்சர் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து எந்த ஃபிகர்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியானதான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். பேக்ரவுண்டில் வீடியோ ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணும்போது இதேமாதிரி கொஞ்சம் மூவிங் கொடுத்தா வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும், எடிட்டிங் வீடியோ. அதனால் அந்த மூவிங்லாம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வீடியோ தான். நான் இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சைடில் உள்ள அந்த ட்ரெயினெல்லாம் மூவ் ஆகிறது தெரியும். அது எப்படி நிப்பாட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். கீழே பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டாட்டாக வரும் வச்சிங்கன்னா அந்த ரயிலை சுற்றி நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மூவ் ஆக தேவையில்லை, நான் ப்ளாக் பண்ணிக்கிட்டு எங்கே எதுவும் ப்ளாக் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதாவது தேவையில்லை அதெல்லாம் லெட்டர் போட்டுவிட்டு ப்ளாக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் மூவ் ஆக தேவையில்லை, அதனால் நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு எந்த பிக்சர் இடம் மட்டும் மூவ் ஆகணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு இதெல்லாம் ப்ளாக் பண்ணி விட்ருங்க. அந்த மிச்ச இமேஜை மித்த பிளேஸை ஃபுல்லாக. இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகாது. மித்தம் அப்போலாம் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது இருந்த வித்தியாசத்துக்கும் இப்போ ப்ளே பண்ணும்போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் துண்டா. இப்போ ரைட்லாம் மூவ் ஆகலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளவுட் ரொம்ப சூப்பராக ப்ளே. நான் கொஞ்சம் இதாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போக கொஞ்சம் நல்லா போகிறது தெரியும். இது கொஞ்சம் ஸ்பீடை கூட கொட்டிக்கலாம். இந்த ப்ளே ஆகிற பார்த்தா டைமிங் மாதிரி இருக்கா, இதை கூட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஸ்பீடாக போகிறது. இந்த ஸ்பீடை ஸ்லோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ என்ன ஸ்பீட்டிங்கில் ஸ்பீடு வேணுமோ அதை வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. கீழே மாஸ்க்கு எஃபெக்ட்லேயே ரொம்ப கொடுத்துருப்பாங்க, எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அதனால தெரியும் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. கீழே ரொம்ப ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓவர்லே அதனால தெரியும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம பிக்சரை மூவ் பண்ணுற மட்டும் தான் நமக்கு இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இதே மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணணும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான வீடியோ இது. ட்ராக் பண்ண மட்டும் பண்ண போகிறீங்க. பின் பண்ணிக்கோங்க. நம்ம தரத்தை அது மட்டும் மறந்துனா இல்லைனா பிக்சர் ஃபுல்லாக மூவ் ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா, அதனால் கொஞ்சம் பின் போட்டுருங்க எல்லாத்தையும். அவ்வளோ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே சேவ் ஆகிட்டு இருக்கும் அந்த ஐ டாட் பக்கத்தில்
கிளிக் பண்ணால் ஜிஃபா கூட சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோனா குவாலிட்டி கேட்கும். உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ 4K வேறு சப்போர்ட் பண்ணோம். 4K வேறு குவாலிட்டி கொடுத்துட்டு நான் 1080 கொடுத்துக்கிறேன். கீழே டூரேஷன் இருக்கா, உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ கொடுத்துக்கோங்க. அது மாதிரி கொடுத்து கீழே எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதேமாதிரி எப்படி பேக் பண்ணுன்னு பார்த்துக்கிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான வீடியோ தான். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.